வணக்கம். வெல்கம் பேக் டு ஹேவ் நாட் ஜில்லா. ட்ராயிங்கில் 30 கிளாஸஸில் 30 எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி கிளாஸ் 8 லைஃப் ஸ்டில் லைஃப் யூஸிங் பென்சில் பார்ட் 2. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் ஸ்டில் லைஃப்னா என்ன, எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. இந்த வீடியோவில் ஒரு லைவ் ஆப்ஜெக்டோட ஸ்டில் லைஃப் ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ். நான் ஒரு 3 பென்சில்ஸ் எடுத்துக்கிறேன், HB 2B 8Bன்னு. தென் ஒரு பிளெண்டிங் ஸ்டெம்ஸ், ஒரு நீடபிள் எரேசர், அப்புறம் ஒரு மேக்கப் ப்ரஷ், அப்புறம் ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர். ஒரு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் பென்சில் போதும், பட் ஒரு ரியலிஸ்டிக் ட்ராயிங் பண்ணுறதுக்கு இந்த சில டூல்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டில் லைஃப் ஆப்ஜெக்ட். நம்ம இப்போ வரைய போகிற ஸ்டில் லைஃப் ஆப்ஜெக்ட் இஸ் பனானா. நான் ஒரு கப்புள் ஆஃப் பனானாஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஜெக்டை நான் நல்லா ஒயிட் சர்ஃபேஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி பொசிஷனில் வச்சு லைட்டிங்ஸோடு நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு. அப்போ தான் ஷேடோஸ்லாம் நல்லா கேப்சர் ஆகும். இப்போ பார்க்க போகிறது பிளாக்கிங். ஸ்டார்ட் வித் HB பென்சில். பிளாக்கிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஓவரால் ஆப்ஜெக்டோட அவுட்டர் மோஸ்ட் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுறது லைக் திஸ். பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு. ப்ரீவியஸ் வீடியோவில் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்த்துருந்தீங்கன்னா புரியும் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு. நல்லா இமேஜோட கம்பேர் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸை கரெக்டாக பார்த்து ட்ரா பண்ணணும். அண்டு நான் எப்போவுமே சொல்கிறது தான், இனிஷியலாக ட்ரா பண்ணுறப்போ நீங்கள் எப்போவுமே லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்படி பாயிண்ட் டு பாயிண்ட் கம்பேரிசன் பண்ணி லைன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். இப்போது கேஷ் ஷேடோஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நவ் யூஸிங் டூல்ஸ். இப்போ ஒரு 2B பென்சில் எடுத்து மிட் டோன் ஷேடிங் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக்கிங் பண்ண ஆப்ஜெக்டை இப்போ டீட்டெயிலிங் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னு. இப்போ ஒரு பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு ஷேடோஸ் அண்ட் டார்க்கர் ஏரியாஸை ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை ஹைலைட்டாக காட்டுறதுக்கும் பேக்ரவுண்டை ஸ்மட்ச் ஆகியிருக்க ஏரியாஸை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரஷ்ஷை எடுத்து ஆப்ஜெக்ட் சுற்றி இருக்க எரேசர் க்ரம்ஸை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் வித்தவுட் ஹேண்ட் கான்டாக்ட். ஸோ ப்ரஷ்ஷஸ் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ்க்கும் ஆஸ் வெல் அஸ் ஸ்மட்ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டார்க்கர் ஏரியாஸை செக்ரிகேட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு 8B or 10B பென்சில் எடுத்து எங்கெல்லாம் டார்க்கர் ரீஜன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மார்க் பண்ணி ஷேட் பண்ணணும் லைக் திஸ். இப்போது பிளெண்டிங் டூலால் ஷேடட் ஏரியாஸை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் டன். இப்போது நீடபிள் எரேசரால் ஹைலைட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் லைட் டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள் ட்ராயிங் இன்னும் என்ஹான்ஸ் ஆகியிருக்கு ஹைலைட்ஸ் கொடுத்ததும். இப்போது ஷேடோஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், லைக் இந்த கோர் ஷேடோ அண்டு காஷ் ஷேடோன்ட்டு. கோர் ஷேடோங்கிறது ஆப்ஜெக்ட் மேலே படுற ஷேடோ, அண்ட் கேஷ் ஷேடோங்கிறது கீழே விழுற நிழல் இருக்குல்ல, அதுதான் கேஷ் ஷேடோன்னு சொல்லுவோம். இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேல்யூ ட்ரான்சிஷன்ஸ் கொடுக்குறப்போ ட்ராயிங் இன்னும் டெவலப் ஆகுறது தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட். இப்போது ஆப்ஜெக்டோட பேஸை ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறதுக்கு இந்த டேபிள் லைனை நான் போட்டுக்கிறேன். அது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக் லுக் தரும். தென் இப்போ பேக்ரவுண்டை ஃப்ரீ ஹேண்டால் இப்படி ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க. நவ் மைன்யூட் டீட்டெயில்ஸ். இன்னுமே கூட நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். மோர் டீட்டெயில்ஸ் மேக்ஸ் குட் ட்ராயிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 2B பென்சில் எடுத்து பனானாவில் இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாம் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக இப்படி. நான் எப்போவுமே இந்த வேல்யூ ஸ்கேல்ஸ் ட்ரான்சிஷன்ஸ் பண்ணுறப்போ ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மோர் ரியலிஸ்டிக் லுக் அப்போ தான் கிடைக்குங்கிறதுக்காக. நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டில் லைஃப். இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video. இது முடிவுலடா, ஆரம்பம்.